அங்குள்ள விவசாயிகள் என்று சந்தித்தார்கள். 2 ரூபாய்க்கு கூட வாங்க ஆளுநர் சொல்லி கதறாங்க. நான் இந்த அதிகாரிகளை கேட்பதெல்லாம், விவசாயிகளுக்கு தேவையான நச்சுப்புண்ட மருந்துகளை யார் விற்பனை செய்கின்றது? மத்திய அரசு கட்டுப்பாட்டிலே தான் உரக்கடைகள் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உரங்கள் மருந்துகளை விற்பனை செய்வது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள உரக்கடைகள் தான் விற்பனை செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியாதா இது நச்சுத்தன்மை உள்ளது என்று சொல்லி? நான் ஊர்ல விவசாயம் பண்றேன், எனக்கு தெரியும். சில மருந்துகளை மாமரத்துக்கு அடிச்சோம்னா 15 நாட்கள் ஆகும். அதுல இருந்து நச்சுத்தன்மை போவதற்கு எத்தனை நாள் ஆகும்? 10 தினத்திலே மாங்காய் பறித்து நான் கடையில விற்பனை செய்தால் அந்த மாங்காய் என்ன இருக்கும்? நச்சுத்தன்மை இருக்கும். அப்ப குற்றம் யாரு? தவறு என்பது அரசு கையிலே இருக்கிறது தவிர பாமரையான விவசாய கையிலே இல்லை. ஆகவே இந்த தர்பீஸ் பழத்தை இந்த கோடிட்டு காமித்து அதை முடக்கி விட்டார்கள். சில ஹோட்டல்களை முடக்கணும்னு சொன்னால் எங்களோட சந்தேகம் இருக்கு. இன்று நச்சுத்தன்மை உள்ள கோல் பெப்சி போன்ற கம்பெனிகள் அந்த அரசு துறை அதிகாரிகளை ஏதாவது கவனித்திருப்பார்களோ என்ற சந்தேகம் கூட இருக்கிறது. ஏன்னா வெயில் காலம், நச்சுத்தன்மை உள்ள கோல் பெப்சிக்காரங்களுக்கு நம்ம கார்பரேட் நிறுவனம் சூழ்ச்சியா இருப்பாங்க. அவங்க இந்த தர்பீஸ் பழத்தை விற்பனை தடுத்துட்டா நமக்கு அதிகமாக குளிர்பானம் விற்கும் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி கூட செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது.